டைப் வண்டி வேலாட்ட ஒர்க்ஸ் நீ நம்ம பார்க்க வேண்டியது பஜாஜ் பல்சர் NS 160 இது ஃபுல் இன்ஜின் ஒர்க்கு நம்மள்ட்ட வந்திருக்கு. அது இல்லாமல் கஸ்டமர் வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்லோ ஸ்பீடே நிற்காது, எப்போ பார்த்தாலும் ஆக்சிடென்ட் பிடிச்சி திருவிட்டே இருப்பாங்க. வாங்க இந்த வேலையை வந்து நம்ம எப்படிலாம் பார்க்க போகிறோம்னு பார்ப்போம். ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமரே எல்லாம் நேரடியாக அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஊர் கிடையாது, அவங்க வெளியூர் வர்றப்பே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்னென்ன ஸ்பேர்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் பக்கா ஒரிஜினலாக வாங்கிட்டு வந்தாங்க. அது 2 பேக் ஃபுல்லாக ஸ்பேர் தான். ஓகே, இதில் இன்ஜின் இறக்கியாச்சு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஹெட்டை மட்டும் தான் பிரிக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டை மட்டும் தான் நம்ம ரீகண்டிஷன் பண்ண போகிறோம். மற்றபடி போர் கிராங்க எல்லாம் புதுசாக போடுறதுனால ஹெட்டை மட்டும் ஃபஸ்ட்டு லேத்து கொடுத்து அனுப்பணும். எந்த ஒரு வண்டி இருந்தாலுமே போர் பிஸ்டனை பார்த்தாலே தெரியும் இது வந்து ஆயில் வருதா இல்லை வரலையாண்டு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு போர் வந்து எவ்வளோ ஒரு ஆயில் பசையாக இருக்கு பாருங்க. அதுமாதிரி பிஸ்டல் டாப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிலாக இருக்கும். ஓகே, ஃபுல்லாக இன்ஜின் பிரித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராங்க் போர் தான் இதில் செட் பண்ணணும். கிராங்க் சவுட் பார்த்தீங்கன்னா நம்ம ரீகண்டிஷன் பண்ணலாங்க. புதுசாக போகிறோம். புதுசுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக பஜாஜ் ஒரிஜினல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. R15 யூனிக்கானலாம் பார்த்தீங்கன்னா கிராங்க் பேரிங் ஒரு பக்கம் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துருது. கிராங்க் சாஃப்ட் கேஸில் உட்கார வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி தாங்க இருக்கணும். நம்ம அதில் அடிச்சு இருக்கணும்னா வீணாக போயிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் ரைட் சைடு கேஸ்லாம் டைட் ஆகும். ரைட் சைடு கேஸில் ஹீட் பண்ணி நம்ம உட்கார வைக்கணும். போர் பார்த்தீங்கன்னா பஜாஜை பொறுத்தளவு மேக்ஸிமம் எல்லா வண்டிக்குமே வந்து போர் புதுசு போடுறது தான் நல்லது. ஏன்னா அந்த ரீகண்டிஷன் பண்ணுறதுங்கிறது பஜாஜில் வேஸ்ட். மற்ற வண்டி கூட ஓகே தான். ஹெட் ரீகண்டிஷன் ஒர்க்குனா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இதில் 4 வால்வு வரும். 4 வால்வு மாற்றுவாங்க. அது இல்லாமல் வால்வு கைடு, வால்வு ஆயில் சரி, இது 4 மாற்றி நம்மளுக்கு வரும். பக்காவாக இருக்கும். இது கிளச்சு பார்த்தீங்கன்னா இடையில தான் மாற்றினாங்களாம். அதனால வந்து அதை நான் பழசையே போட்டாச்சு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மள்ட்ட ஒரு சர்வீஸ் வந்து அப்பயே நான் சொல்லிட்டேன் கார்பரேட்டர் ஃபால்ட்டாக இருக்குங்க, வர்றப்ப நீங்கள் கார்பரேட்டர் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. இதை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதில் ஓகே, ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் சொல்லாத கம்ப்ளைண்ட் எல்லாம் பார்த்து பக்காவாக கொடுத்துரும். இந்த ஓட்டி பார்க்குற நேரம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி. இந்த கஸ்டமருக்காக நைட்டு 11 மணி உட்காந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதை தலைவா வணக்கம். சொல்லுங்கண்ணா. வண்டி ஓடி பற்றி வண்டி எப்படி இருக்கு? வண்டி வந்து எப்படி சொல்றது, நான் ஃபர்ஸ்ட் வண்டி இன்ஜின் எடுத்து எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஃபீல் வந்துச்சுண்ணா எனக்கு. சரி, இன்னொன்று என்னன்னா வண்டி சுத்தமாக வந்து ஐடியில் நிற்கல. இப்போ நம்ம வந்த பிரச்சனையே அதுதான். நீங்கள் சொன்ன ஸ்பேர்லாம் ப்ராப்பராக வாங்கிட்டு வந்தேன், கரெக்டாக இருக்குங்கண்ணா. காலிலேருந்து இப்படி சொல்கிறோம் கூடவே இருந்தீங்க. நீங்கள் எப்படி வண்டி எப்படி பண்ணீங்கன்னு பார்த்து எல்லாம் நாங்கள் எப்படி எழுதுறோம் உங்களுக்கு தெரியும். எப்படி எழுதுருக்கோம்? யார் எந்த மெக்கானிக் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. சரி,